So hello all. Today we are going to see about 8th standard civics lesson citizens and citizenship. அதாவது குடிமக்கள் அண்ட் குடியுரிமை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனில் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கற்றல் நோக்கம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப், குடிமக்கள் அப்படின்னா என்ன, குடி உரிமை அப்படின்னா என்னன்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது கான்ஸ்டியூஷனல் ப்ராவின்சஸ் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம இந்தியாவில் அரசியல் பிரிவுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இந்த குடியுரிமை சம்மந்தமானது. அதுக்கப்புறம் அக்யூசிஷன் அண்ட் டெர்மினேஷன் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப். இந்தியாவில் நாம் இருக்கோம் அப்படின்னா நாம் எப்படி குடியுரிமை வாங்குறது, எப்படி நமக்கு குடியுரிமை வந்துட்டு கிடைக்கும், ரெண்டாவது நம்மளுடைய குடியுரிமை வந்துட்டு எப்படி பறிப்போகும், அதாவது குடியுரிமையை நம்ம எப்படி இழக்குவோம் அப்படிங்கிற விளக்கம் கொடுத்துருப்பாங்க. நாலாவது பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா. ஸோ வெளிநாட்டில் வாழ்கிறாங்கல்ல இந்திய பிரஜைகள், அவங்களுக்கு எப்படி குடியுரிமை கிடைக்கும், எப்படி குடியுரிமை வந்துட்டு டெர்மினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அஞ்சாவது வந்துட்டு ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ சிட்டிசன். ஒரு நாட்டில் நாம் குடிமகனாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ரைட்ஸ் என்னென்ன உரிமைகள் நமக்கு இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கக்கூடிய கடமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தீங்கன்னா சிவிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் கவர்மெண்ட். ஸோ ஒரு சிவிக்ஸ் அப்படிங்கிறது இந்த பாடம் எதை பற்றினது அப்படின்னா ஒரு நாட்டோட அரசாங்கத்தை பற்றி படிக்கிறது. The word citizen is derived from the Latin word civis, which means resident of a city state of ancient Rome. ஸோ பண்டைய காலத்தில் ரோம் நகரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தை வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மொழி அப்படின்னா லத்தீன் மொழியிலேருந்து இந்த சிட்டிசன் அப்படிங்கிற வார்த்தை சிவிஸ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து மருவி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஒரு நாட்டின் குடிமகன் அப்படிங்கிறதான். ஸோ அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெசிடெண்ட் ஆஃப் அ சிட்டி ஸ்டேட். ஸோ ஒரு நாட்டில் நம்ம வாழ்கிறது தான் இந்த சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் மொழி வந்துட்டு குறிக்கும். ஆஃப்டர் த disappearance of city state system it has been used to mean a member of the state அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிட்டி ஸ்டேட் அப்படிங்கிற அந்த முறை மாறினதுக்கப்புறம் இந்த வார்த்தை எப்படி மக்களால் அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இட் ஹாஸ் பின் யூஸ்டு டு மீன் ஏ மெம்பர் ஆஃப் அ ஸ்டேட். ஸோ ஒரு நாட்டோட பிரஜை, குடிமகள் அப்படின்னு சொல்லி மருவி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த சிட்டிசன்ஸ் ஆஃப் அ ஸ்டேட் என்ஜாய் ஃபுல் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ஒரு நாட்டோட குடிமகனாக இருக்கும் அப்படின்னா அந்த நாட்டோட குடியுரிமையும் அது சம்பந்தமான ரைட்ஸும் பொலிட்டிக்கல் ரைட்ஸும் நாம் வந்துட்டு அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சிட்டிசன் அண்ட் சிட்டிசன்ஷிப் அதோட டெஃபினேஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது citizen is a person of a country who is entitled to enjoy all the legal rights and privileges granted by a state and is obligated to obey its law and to fulfill his duties. ஒரு நாட்டோட குடிமகன் அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டோட லீகலான அந்த ஒரு நாட்டோட குடிமகனுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குமோ அதெல்லாம் நாம் அனுபவிக்கலாம். அந்த நாட்டோட ப்ரிவிலேஜஸ் அதெல்லாம் அந்த கவர்மெண்ட் நமக்கு வந்துட்டு கொடுக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டோட லாஸ், அதாவது சட்டங்களை நாம் மதிக்கணும், அதை முறையாக நாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு குடிமகனுடைய டியூட்டிஸ் கடமைகள் என்னென்ன இருக்குதோ அதையும் நாம் தவறாமல் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் சிட்டிசனுக்கான டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது சிட்டிசன்ஷிப் அப்படின்னா சிட்டிசன்ஷிப் இஸ் த ஸ்டேட்டஸ் கிவன் டு த சிட்டிசன்ஸ் விச் ப்ரொவைட் தம் த ரைட் டு லீகலி லிவ் இன் அ கண்ட்ரி as long as they want. ஸோ சிட்டிசன்ஷிப் குடியுரிமை அப்படிங்கிறது என்ன பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட வருஷம் இருந்தோம், இல்லை நமக்கு பிறப்பால் நம்மளுடைய மூதாதையர்களும் அதே நாட்டில் இருந்தாங்கன்னா ஆப்வியஸ்லி நமக்கு அந்த குடியுரிமை கிடைக்கும். ஸோ நமக்கு எத்தனை வருஷம் நாம் அங்கே இருக்க விரும்புகிறோமோ அத்தனை வருஷங்கள் நாம் அங்கே வாழலாம். ஒருவேளை ஒரு நாட்டில் இருக்க நமக்கு பிடிக்கல, வேறு ஒரு நாட்டுக்கு போகிறோன்னா அந்த நாட்டில் குடியுரிமை பெறுறதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டோட குடியுரிமையும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் சிட்டிசன், அதாவது குடிமக்களுடைய வகைகள். ஸோ இதை வந்துட்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா there are 2 types of citizens, natural and naturalized citizens அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கிறாங்க. நேச்சுரல் சிட்டிசன்ஸ் ஆர் த சிட்டிசன்ஸ் பை பர்த். அதாவது அவங்களுடைய பிறப்பின் மூலமாக பெறக்கூடிய குடியுரிமை. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா
நேச்சுரலைஸ்டு சிட்டிசன்ஸ் ஆர் த ஒன் ஹூ அக்யூர்ஸ் சிட்டிசன்ஷிப். அதாவது ரெண்டாவது டைப்பு பார்த்திங்க அப்படின்னா இயல்பு குடியுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு மேலே நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஸோ நாம் அந்த கவர்மெண்ட்டிட்ட அப்ளை பண்ணி விண்ணப்பித்து நாம் அந்த நாட்டோட குடியுரிமையை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் நேச்சுரலைஸ்டு சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அக்யூசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். The Citizenship Act of 1955 prescribes 5 ways of acquiring citizenship. They are by birth, descent, registration, naturalization and incorporation of territory. அதாவது ஒரு நாட்டோட நம்ம இந்திய நாட்டோட குடியுரிமை எப்படி பெறுறது அப்படிங்கிறத நம்மளோட இந்திய சட்டம் 1955 இந்த குடியுரிமை சட்டத்தின் மூலமாக 5 வழிமுறைகளை சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, இப்போ பர்த், டெசன்ட், ரெஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன் அண்ட் இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டோரி அப்படின்னு சொன்னேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பை பர்த். ஸோ பிறப்பால் நாம் எப்படி இந்தியாவோட குடியுரிமையை பெறுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, எ பர்சன் born in India on or after 26th January 1950 but before 1st July 1987 is a citizen of India by birth irrespective of the nationality of his parents. அதாவது ஒரு குழந்தை இல்லை ஒரு நபர் பார்த்திங்க அப்படின்னா 1950 ஜனவரி 26 அந்த டேட்லேயோ இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் 1987 ஜூலை 1ஆம் தேதி பிறந்திருக்காங்க இந்தியாவில் அப்படின்னா, அவங்களுடைய பேரண்ட் வேறு ஒரு நாட்டோட குடிமக்களாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, எ பர்சன் born in India or on after 1st July 1987 is considered as a citizen of India only if either of his parents is a citizen of India at the time of his birth. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1987 ஜூலை 1ஆம் தேதிக்கு அப்புறம் இந்தியாவில் பிறக்கிற எந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தையோட பெற்றோர்களில் ஒருவர் கண்டிப்பாக இந்தியாவோட குடிமகனாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த குழந்தைக்கு இந்தியாவோட குடியுரிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து வேலைக்காக நிறைய காரணங்களுக்காக இந்தியாவில் குடியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்தவங்களுடைய குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தையோட பேரண்ட் யாராவது இந்தியாவோட குடிமக்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் இந்தியாவோட குடியுரிமை கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், those born in India on or after 3rd December 2004 are considered citizens of India or one of whose parents is citizen of India and the other is not an illegal migrant at the time of their birth. அதாவது என்ன அப்படின்னா, ஸோ 2004 டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தாலோ இல்லை அந்த தேதிக்கு அப்புறம் ஒரு குழந்தை இந்தியாவில் பிறந்திருந்தாலோ அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக இந்தியாவோட குடியுரிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த குழந்தையோட பெற்றவங்களில் அம்மா இல்லைன்னா அப்பா ஒருத்தர் இந்திய குடிமகனாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த குழந்தையோட பெற்றவங்களில் ஒருத்தவங்க வெளிநாட்டிலிருந்து, அதாவது சட்டவிரோதமாக நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கக்கூடாது. அப்படி இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு கிடைக்கும். ஒன்று பெற்றவங்களில் யாராவது இந்திய குடிமகனாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா வேறு அம்மா அப்பாவில் யாரோ ஒருத்தரோ வேறு ஒரு நாட்டிலேருந்து வேறு ஒரு பகுதியிலேருந்தோ சட்டவிரோதமாக நம்ம இந்தியாவுக்கு வராமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா அப்போது அந்த குழந்தைக்கு குடியுரிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பை டெசன்ட், அதாவது ஒரு குழந்தையோட வம்சாவளி, ஒரு நபரோட வம்சாவளியால் அவங்களுக்கு குடியுரிமை கிடைக்கிது. அதாவது அந்த குழந்தையோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவங்களோட முன்னோர்கள் யாராவது இந்தியாவோட குடிமக்களாக இருந்திருந்தாங்க அப்படின்னா அதன் மூலமாக எப்படி ஒரு குழந்தைக்கோ இல்லை ஒரு நபருக்கோ குடியுரிமை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எ பர்சன் born outside India on or after 26th January 1950 but before 10th December 1992 is a citizen of India by descent if his father was a citizen of India at the time of his birth. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1950 வருஷம் ஜனவரி 26 அந்த தேதியில், அப்படி இல்லைன்னா 1992
டிசம்பர் 10 இந்த தேதிகள் இந்த வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு குழந்தை வந்துட்டு வெளிநாட்டில் பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையோட அம்மாவோ அப்பாவோ வந்துட்டு இந்தியாவோட குடிமகனாக இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஸோ அந்த குழந்தைக்கும் இந்தியாவோட குடியுரிமை வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அந்த குழந்தையோட அப்பா வந்துட்டு ஏற்கனவோ இல்லை அந்த ப்ரெசண்ட்லேயோ இந்தியாவோட குடியுரிமை பெற்றிருக்கணும். அப்படி இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கும் அந்த குடியுரிமை வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, எ person born outside India on or after 10th December 1992 is considered as a citizen of India if either of his parents is a citizen of India at the time of his birth. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1992 டிசம்பர் 10க்கு அப்புறம் எந்த ஒரு குழந்தை வெளிநாட்டில் பிறந்தாரோ அந்த குழந்தை பிறக்கிற சமயத்தில் அந்த குழந்தையோட பெற்றவங்க யாராவது இந்தியாவோட குடிமக்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஸோ அதன் மூலமாக அவங்களுடைய தந்தை தாய் மூலமாக அந்த குழந்தைக்கும் இந்திய குடியுரிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா, ஃப்ரம் 3rd December 2004 onwards a person born outside India shall not be a citizen of Indian by descent unless his birth is registered at an Indian consulate within 1 year of the date of birth. ஸோ 2004 டிசம்பர் 3rd அதாவது 3ஆம் தேதிக்கு அப்புறம் வெளிநாட்டில் ஏதோ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நம்மளுடைய இந்தியாவோட தூதரகம் அதாவது எம்பசியில் போயிட்டு என்னோடய குழந்தை அப்படின்னு சொல்லி நம்ம அந்த குழந்தையோட பெற்றோர் வந்துட்டு பதிவு செய்யணும். அப்படி ஒரு வருஷத்துக்குள்ளே பதிவு செய்யலை அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு இந்தியாவோட குடியுரிமை கிடைக்காது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த தகுதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பை ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது நம்ம இந்திய கவர்மெண்ட் எம்பசியில் நம்ம பதிவு செய்வதன் மூலமாக நம்ம இந்திய குடியுரிமையை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சில தகுதிகள்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த தகுதிகள் நமக்கு இருந்தது அப்படின்னா நம்ம அப்ளை செஞ்சால் நமக்கு இந்திய குடியுரிமை கிடைக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எ person ஆஃப் இந்தியன் ஆரிஜின் who is ordinarily resident in any country or place outside undivided India. அதாவது இந்திய குடிமகனாக இருக்கிற ஒருத்தர் வேறு ஒரு நாட்டிலையோ இல்லை வெளிப்பகுதியிலையோ இல்லை பிரிக்காத இந்தியாவோட பகுதியில் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பதிவு செய்யும்போது எனக்கு இந்திய குடியுரிமை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு செய்யும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம இந்திய குடியுரிமை வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, எ person ஆஃப் இந்தியன் ஆரிஜின் who is ordinarily resident in India for 7 years before making an application for registration. இப்போது ஒருத்தர் முன்னாடியே இந்தியாவோட குடிமகனாக இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் வெளிநாடு போயிட்டு திரும்ப இந்தியாவோட குடியுரிமை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்படின்னா அவர் இந்தியாவுக்கு திரும்ப குடியேறினதுக்கப்புறம் 7 வருஷம் அவர் இந்தியாவில் வந்துட்டு வசிக்கணும், குடியிருக்கணும். அந்த 7 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் அப்ளை பண்ணும்போது அவருக்கு அந்த குடியுரிமை வந்துட்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா, எ person who is married to a citizen of India and is ordinarily resident in India for 7 years before making an application for registration. இந்தியாவோட ஒரு குடிமகனையோ ஒரு குடிமகளையோ வேறு ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு ஆணோ பெண்ணோ யாரோ ஒருத்தர் திருமணம் செஞ்சுக்கிறாங்கன்னு வைங்களேன். ஸோ அவங்க என்ன செய்யணும், அவங்களுக்கும் திருமணமாகி இங்கே இந்தியாவுக்கு வந்துடுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்தியாவோட குடியுரிமை வேணும் அப்படின்னு சொல்லி பதிவு செய்யணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக திருமணமாகி 7 வருஷம் இந்தியாவில் வந்துட்டு இருந்திருக்கணும். இருந்ததுக்கப்புறம் தான் அவங்க விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதி அவங்களுக்கு வந்துட்டு வரும். ஒருவேளை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே 7 வருஷம் இந்தியாவில் இருந்து 7 வருஷத்துக்கு அப்புறம் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா ஸோ அவங்களுக்கு குடியுரிமை வந்துட்டு கிடைக்கும். ஏன்னா இந்தியாவில் அவங்க 7 வருஷம் தங்கியிருக்கணும், தங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த குடியுரிமை வந்துட்டு வழங்கப்படும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த என்ன தகுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பை நேச்சுரலைசேஷன், அதாவது இயல்பு குடியுரிமை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். தி சென்ட்ரல் கவர்மெண்ட் மே ஆன் an application grant a certificate of naturalization to a person. அதாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒருவர் வந்துட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கே போயிட்டு நம்ம வந்துட்டு குடியுரிமை கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. அதுக்கு நாம் விண்ணப்பிக்கணும். அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, if he is not a citizen of any country where citizens of India are prevented from becoming subjects or citizens of that country. அதாவது ஒருத்தர் ஏற்கனவே இந்தியாவோட குடிமகனாக இருந்திருக்காரு,
இந்தியாவிலேருந்து வேறு ஒரு நாட்டுக்கு போகிறாரு, வேறு ஒரு நாட்டில் போய் வசிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு இன்னும் ஒரு வருஷத்தில் அந்த நாட்டோட குடியுரிமை கிடைக்க போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அப்படின்னா வெளிநாடு போய் வேறு எந்த நாட்டோட குடிமகனாகவும் இல்லை, இப்போ தான் ஏன்னா 7 வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அது நம்ம இந்தியாவோட சட்டத்தில் வந்துட்டு இருக்குது. 7 வருஷம் இருந்தால் தான் நம்ம இந்தியாவோட குடிமகனாக முடியும். அதே மாதிரி வேறு ஒரு நாட்டுக்கு போகிறாருன்னா அங்கே சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ரூல்ஸ் இன்னும் முடியல. அவர் இன்னும் அதாவது ஒரு 10 வருஷம் வேறு ஒரு நாட்டில் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு வருஷத்தில் அவர் கிடைக்க போகுது அப்படின்னா அவர் வேறு அந்த நாட்டோட குடிமகன் ஆகக்கூடாது. அதை தடுக்கிற விதமாக நம்ம இந்தியாவோட குடிமகனாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு அவங்களுக்கு மறுபடியும் இந்தியாவோட குடியுரிமையை வந்துட்டு வழங்குவாங்க. ஸோ இதன் மூலமாக அவர் நம்ம நாட்டோட குடிமகனாகவே இருப்பார், வேறு ஒரு நாட்டோட குடிமகனாக ஆக மாட்டார். ஸோ அதை தடுக்கிற விதமாக இந்த இயல்பு குடியுரிமையை அவருக்கு வந்துட்டு வழங்குவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எ சிட்டிசன் ஆஃப் எனி கண்ட்ரி ரெனவுன்ஸ் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் தட் கண்ட்ரி. அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருவர் வந்துட்டு ஒரு நாட்டோட, அதாவது ஒரு வெளிநாட்டோட குடியுரிமை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா ஸோ அவருக்கு இந்தியாவோட குடியுரிமை வந்துட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு வழங்குவாங்க. ஸோ மூணாவது, ஹி ஹாஸ் எய்தர் ரிசைடட் இன் இந்தியா ஆர் பீன் இன் த சர்வீஸ் ஆஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா ஆர் த்ரூ அவுட் த பீரியட் ஆஃப் 12 months. அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இந்தியாவில் வசிக்கக்கூடிய ஒருவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்தியன் கவர்மெண்ட் ஜாப்பில் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னாலும், இல்லை அந்த வருஷம் முழுவதும் இந்தியாவிலே தங்கி இருக்காங்க அப்படின்னா இந்த இயல்பு குடியுரிமை வந்துட்டு அவருக்கு வந்துட்டு வழங்கப்படும். ஏன்னா இந்தியாவில் கவர்மெண்ட் வேலையில் வந்துட்டு இருக்கிறாரு, அந்த வேலை கிடைச்சதுக்கப்புறம் அங்கே தான் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கும் இந்திய குடியுரிமை வந்துட்டு வழங்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா he is a good character and has an adequate knowledge of a language specified in the 8th schedule to the constitution, presently 22 languages. அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் மொத்தம் 22 அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது கவர்மெண்ட்டு இந்த இதெல்லாம் தேசிய மொழிகள் அப்படின்னு சொல்லி அங்கீகாரம் கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த 22 மொழியில் ஏதாவது ஒரு மொழி ஒரு நபருக்கு நல்லா தெரியும் அப்படின்னாலோ அல்லது அவருக்கு அந்த லாங்குவேஜில் கொஞ்சம் அறிவு இருக்கணும், அதாவது ஒரு மொழி நல்லா தெரிஞ்சிருக்கணும், அதோட கலாச்சாரம் பண்பாடு தெரிஞ்சிருக்கணும், இல்லை ரெண்டாவது குணம் வந்துட்டு குவாலிஃபிகேஷன் வந்துட்டு நல்ல பண்புகளை கொண்டு இருந்தவராக இருந்தாலும், இல்லை இந்தியாவோட அரசியலமைப்பை ஒரு மதிக்கிறாரு, எல்லா ரூல்ஸையும் ஒபே பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்தியாவோட குடியுரிமை வந்துட்டு வழங்குறதா வந்துட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து 5வது தகுதி என்ன அப்படின்னா பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. அதாவது நம்ம இந்தியாவோட ஒரு பகுதியை புதுசாக சேர்க்கறது, இல்லை இந்தியாவுக்கு அருகில் உள்ள ஒரு நாட்டையோ இல்லை ஒரு பகுதியையோ இந்தியாவோட இணைச்சிக்கிறதன் மூலமாக எப்படி ஒருத்தர் வந்துட்டு இந்தியாவோட குடியுரிமை பெறலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இஃப் எனி ஃபாரின் territory becomes a part of India, the government of India specifies the persons who among the people of the territory shall be the citizen of India. Such persons become the citizen of India from the notified date. For example, when Pondicherry became a part of India, the government of India issued the citizenship order 1962. அதாவது இப்போ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ புதுசாக ஏதாவது வேறு ஒரு பகுதியை இந்தியாவோட சேர்க்குறாங்க அப்படின்னா அந்த புதுசாக சேர்க்குற பகுதியில் மக்கள் இருக்காங்க பார்த்திங்களா, ஸோ அவங்களுக்கும் இந்தியாவோட குடியுரிமை வந்துட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த புதுசாக ஒரு பகுதியை இணைக்கிறது மூலமாக எப்படி குடியுரிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கு. எப்போ அப்படின்னா 1962 பாண்டிச்சேரி அதுக்கு முன்னாடி வேறு ஒரு பகுதியாக இருந்தது. ஸோ அதை இந்தியாவோட இணைச்சிக்கும் போது அந்த வருஷத்துலேருந்து பாண்டிச்சேரியில் உள்ள மக்களுக்கு நம்ம இந்தியாவோட குடியுரிமை வந்துட்டு வழங்கினாங்க. ஸோ இதை தான் வந்துட்டு இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், நம்ம எப்படி நம்மளுடைய குடியுரிமையை வந்துட்டு இழக்குவோம் இல்லை பறிப்போகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்ட் 2 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 5 to 11 ப்ரெஸ்கிரைப்ஸ் 3 ways ஆஃப் லாஸிங் சிட்டிசன்ஷிப். நம்மளுடைய சட்ட புத்தகத்தில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ 2வது பகுதியில் 5லேருந்து 11 அந்த ஆர்டிக்கல் வர எப்படி நாம் வந்துட்டு நம்மளுடைய குடியுரிமையை வந்துட்டு இழக்குவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா
ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரினன்சியேஷன் இஸ் அ வாலண்ட்ரி ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வென் ஏ பர்சன் ஆஃப்டர் அக்யூரிங் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் அனதர் கண்ட்ரி கிவ்ஸ் அப் ஹிஸ் ஹர் இந்தியன் சிட்டிசன்ஷிப். இந்தியாவோட குடிமகனாக இருக்கிற ஒருத்தருக்கு வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அவர் இந்தியாவோட குடியுரிமையை வந்துட்டு இழக்குவார். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டெர்மினேஷன் டேக்ஸ் place by operation of law when an Indian citizen voluntarily acquires the citizenship of another country, she automatically ceases to be an Indian citizen. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சட்டப்படி அவங்க வந்துட்டு அவங்களுடைய குடியுரிமையை வந்துட்டு இழக்கிறது தான் நம்ம அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இந்தியாவை சேர்ந்த குடிமகன் என்ன பண்ணுறாரு, அவர் தாமாகவே வந்துட்டு வெளிநாட்டோட குடியுரிமையை வந்துட்டு பெறுறாரு, வேறு ஒரு நாட்டோட குடியுரிமை எதை பெறுறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம கவர்மெண்ட்டில் உள்ள ரூல் படி அவருடைய இந்திய குடியுரிமை வந்துட்டு போயிடும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெப்ரிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் அ கம்பல்சரி டெர்மினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. த சிட்டிசன்ஷிப் இஸ் டிப்ரைவ்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் an order of the government of India in cases involving acquisition of Indian citizenship by fraud, false representation or being disloyal to the constitution. அதாவது நம்மளுடைய கவர்மெண்ட்டில் இந்த சட்டத்தின்படி நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராக மோசடி இல்லைன்னா தவறாக நடந்துக்கிறது, தவறான பிரதிநிதித்துவம், நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக வந்துட்டு செயல்படுறது, இந்த மாதிரி யாராவது நடந்துக்கிட்டாங்க, நம்மளுடைய இந்தியா ஆக்டுக்கு அகெயின்ஸ்டாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய குடியுரிமை கண்டிப்பாக வந்துட்டு பறிக்கப்படும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த சப் டாபிக் என்ன அப்படின்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப், அதாவது ஒற்றை குடியுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் only single citizenship, that is the Indian citizenship, but federal states like USA and Switzerland has dual citizenship, national citizenship and the state citizenship. In India, all citizens irrespective of the state in which they are born or reside enjoy the same political and civil rights of citizenship ஆல் ஓவர் த கண்ட்ரி. ஸோ ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஒரே ஒரு குடியுரிமை தான், அதாவது இந்தியர் அப்படிங்கிற குடியுரிமை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு விதிவிலக்காக அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து நாட்டில் பார்த்திங்கன்னா டூயல் சிட்டிசன்ஷிப், அதாவது 2 குடியுரிமையாக அவங்களுக்கு இருக்கும். அதாவது அவங்க வந்துட்டு அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தர்னா ஹீசான் அமெரிக்காவோட குடியுரிமை இருக்கும். அதுக்கப்புறம் அவர் எந்த ஸ்டேட்டில் இருக்கிறாரோ, எந்த மாநிலத்தில் வசிக்கிறாரோ இல்லை எந்த மாகாணத்தில் வசிக்கிறாரோ அந்த மாநில அரசும் அவங்களுக்கு குடியுரிமை வந்துட்டு வழங்கியிருக்கும். ஸோ இதை இப்போ அமெரிக்கா அப்புறம் சுவிட்சர்லாந்தில் 2 குடியுரிமை தராங்க. நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஒரே ஒரு குடியுரிமை தான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற குடிமக்கள் சிட்டிசன்ஸ் எங்கே பிறந்திருந்தாலும் எங்கே வசித்தாலும் அவங்களுக்கு குடியுரிமை உண்டு. அவங்களும் அரசியல் வாழ்வதற்கான உரிமை எல்லாமே வந்துட்டு பெறுறாங்க. தனியாக இன்னொரு குடியுரிமை எங்கே வசிக்கிறாங்களோ அங்கே ஒரு குடியுரிமைனா அவங்களுக்கு எதுவும் வந்துட்டு தர்றதில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் சிட்டிசன். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு இந்தியாவில் வசிக்கக்கூடிய ஒரு குடிமகனுக்கு உள்ள உரிமைகள் அண்ட் அவங்களுடைய கடமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நாம் பார்க்கலாம். ஸோ இந்த ரைட்ஸ் டியூட்டிஸில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அவர் கான்ஸ்டிடியூஷன் கன்ஃபர்ஸ் த ஃபாலோவிங் ரைட்ஸ் ஃபார் த சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு கீழே நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவங்க கண்டிப்பாக செய்யணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இந்தியாவில் வசிக்கக்கூடிய எல்லா குடிமக்களுக்கும் அடிப்படை உரிமைகள், வாழ்வதற்கு, இங்கே இந்தியாவில் குடியிருக்கிறதுக்கு, பேச்சுரிமை, அரசியலில் ஈடுபடுறது, இப்படி ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒவ்வொரு மக்களுக்கும் என்னென்ன அடிப்படை உரிமைகள் இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ரைட் டு ஓட் இன் த எலெக்ஷன் டு த லோக்சபா அண்ட் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதாவது மக்களவை தேர்தல் அதுக்கப்புறம் மாநில சட்டமன்ற தேர்தல்களில் நாம் வந்துட்டு வாக்களிக்கலாம். மூணாவது பார்த்திங்கன்னா ரைட் டு ஹோல்டு சர்டன் பப்ளிக் ஆஃபீஸஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் நாம் வந்துட்டு பணிபுரியலாம். அண்ட் அதுக்கான தகுதிகள் நமக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரைட் டு பிகம் த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்.
இந்தியாவில் இருக்கக்கூடிய பாராளுமன்றம் மாநில சட்டமன்றங்களை நாம் உறுப்பினராகிறதுக்கு நமக்கு தகுதிகள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்கார்டிங் டு 42nd amendment of our constitution, a set of fundamental duties are prescribed for all citizens of India. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேயிங் taxes honestly, respecting the rights, beliefs and opinions of others, defending the country, ரெஸ்பெக்ட் அண்ட் ஒபே ஸ்டேட் அண்ட் லோக்கல் லாஸ் அண்ட் ஸோ நம்மளுடைய சட்ட புத்தகத்தில் 42வது இந்த சட்ட திருத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இந்திய குடிமகன் என்னென்ன செய்யணும், அவங்களுடைய அடிப்படை உரிமை கடமை எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸாம்பிளுக்கு பேயிங் டாக்ஸஸ் ஹானஸ்ட்லி, ஸோ நம்மளுடைய வரியை நம்ம முறையாக செலுத்தணும் நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு. ரெஸ்பெக்ட் த ரைட்ஸ், நம்மளுடைய உரிமைகளை நாம் வந்துட்டு மதிக்கணும். அதுக்கப்புறம் பிலீஃப்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் ஆஃப் அதர்ஸ், மற்றவங்கள் மேலே நல்ல நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நம்மளுடைய இந்தியாவோட பாரம்பரியம் அது எல்லாத்தையும், கலாச்சாரம் எல்லாத்தையும். டிஃபெண்டிங் த கண்ட்ரி, நம்மளுடைய நாட்டை நம்ம சார்ந்திருக்கணும், நம்மளுடைய நாட்டை நாம் நேசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஸ்பெக்ட் அண்ட் ஒபே த ஸ்டேட் அண்ட் லோக்கல் லாஸ் அண்ட் ஸோ ஆன், அதே மாதிரி நம்மளுடைய நாட்டை மதிக்கிறது இல்லாமல் நம்மளுடைய மாநிலம் ஸ்டேட் எதுவோ அதோட கலாச்சாரம் பண்பாடு அதையும் வந்துட்டு நமக்கு எடுக்காமல் பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் உங்களுடைய சட்ட புத்தகத்தில் 42வது சட்ட திருத்தத்தில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்கல்ல, அதாவது வெளிநாட்டவர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக சில சட்டங்கள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது சும்மா சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னா என்ஆர்ஐ, பிஐஓ, ஓசிஐ அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ஆர்ஐ அப்படின்னா நான் ரெசிடெண்ட் இண்டியன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவோட, அதாவது கடவுச்சீட்டு அப்படின்னா பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்போர்ட்டுனா கடவுச்சீட்டு. அதை நம்ம இந்தியாவோட பாஸ்போர்ட்டை வச்சுட்டு வெளிநாட்டில் வசிக்கிறவங்கள நாம் என்ஆர்ஐ அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். நம்மளுடைய இந்தியாவோட சிட்டிசன் அப்படிங்கிற அவங்களுக்கு சான்று இருக்கும், பட் ஆனால் அவங்க வெளிநாட்டில் வசிப்பாங்க. அதான் நான் ரெசிடெண்ட் இந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிஐஓ, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியாவோட பூர்வ குடியினர், அதாவது எ பர்சன் ஹூஸ் எனி ancestors was an Indian nationals and who is presently holding another country's citizenship other than Pakistan, Bangladesh, Sri Lanka, Bhutan, Afghanistan, China and Nepal. The PIO scheme was resigned WEF 9/1/2015. அதாவது வெளிநாட்டு குடிமக்களாக இருப்பாங்க, பட் ஆனால் அவங்களுடைய பூர்வீகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா ஓசிஐ, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர் அப்படின்னா இட் இஸ் அன் இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ் பெர்மிட்டிங் எ ஃபாரின் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆரிஜின் டு லிவ் அண்ட் ஒர்க் இன் த ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா indefinitely except the citizen of Pakistan and Bangladesh. There are no voting rights for an OCI card holder. ஸோ இந்த ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டோட குடியுரிமை அவங்களுக்கு இருக்கும். அதாவது வேறு ஒரு நாட்டோட குடியுரிமை இருக்கும், பட் ஆனால் அவங்க இந்தியாவில் வசிக்கிறதுக்கு அந்த பாஸ்போர்ட்டுன்னு சொல்லுவோம், கடவுச்சீட்டு, அது வந்துட்டு வச்சுருப்பாங்க. இல்லை அப்படின்னா அவங்க இந்தியாவில் வசிக்கிறதுக்கான சர்டிஃபிகேட் வந்துட்டு வச்சுருப்பாங்க. இவங்கள தான் ஓசிஐ அப்படின்னு வந்துட்டு நாம் சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஒரு செய்தி ஒன்று வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில் ஒரு நாட்டோட குடிமக்களை வந்துட்டு 2 வகையாக வந்துட்டு பிரிக்குவாங்க. அது காமனாக எல்லா நாட்டிலையுமே உள்ளதான். ஒன்று வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏலியன் அண்ட் இமிக்ரெண்ட் ஆர் 2 terms that are used to refer to non-nationals of countries. ஸோ ஒரு நாட்டில் உள்ளவங்கள 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று வந்துட்டு ஏலியன் அப்படின்னா அந்நியர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது வேறு ஒரு கிரகத்தை சேர்ந்தவர் அப்படின்லாம் வந்துட்டு கிடையாது, வேறு ஒரு நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். ஏலியன் ரெஃபர்ஸ் டு ஆல் நான் சிட்டிசன் ஆர் நான் நேஷ்னல்ஸ் ரிசைடிங் இன் அ கண்ட்ரி. எக்ஸாம்பிள் டூரிஸ்ட், ஃபாரின்
ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஏலியன் அப்படிங்கிறவங்க அந்நியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வெளிநாட்டிலேருந்து நம்ம இந்திய நாட்டுக்கு சுற்றுலா வர்றவங்க, அதுக்கப்புறம் வேறு ஒரு நாட்டிலேருந்து நம்ம இந்திய நாட்டில் வந்து படிக்கிறாங்கள்ல ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்கள தான் நாம் அந்நியர் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இமிக்ரெண்ட் ரெஃபர்ஸ் டு அன் ஏலியன் who has been granted the right to reside and work permanently without restriction in a particular country. இமிக்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம வேறு ஒரு பகுதியில் வேறு ஒரு நாட்டிலேருந்து வந்து குடியேறினவங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாட்டில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அங்கே வாழ்கிறதுக்கும் அங்கே வந்துட்டு வேலை செய்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்துட்டு பர்மிஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி, அண்ட் அவர் எந்த நாட்டை சேர்ந்தவரோ அவருக்கும் வந்துட்டு அந்த நாட்டிலேருந்து அவங்களுக்கு வந்துட்டு பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்கள தான் நம்ம இமிக்ரெண்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டிஸ் ஆஃப் அ குட் சிட்டிசன்ஸ், ஒரு நல்ல குடிமக்களுக்கு உள்ள தகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாயல்ட்டி டு த கான்ஸ்டியூஷன். நம்ம இந்திய குடிமக்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புக்கு நாம் நேர்மையாக வந்துட்டு இருக்கணும். நம்மளுடைய சட்டங்களை நம்ம வந்துட்டு மதிக்கணும். ரெண்டாவது ஒபே லாஸ், நம்மளுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூட்ஸ் டு சொசைட்டி அண்ட் கம்யூனிட்டி அண்ட் பெர்ஃபார்ம்ஸ் சிவிக் டியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய இந்திய நாட்டுக்கும் நம்மளுடைய சமுதாயத்திற்கும் நம்மளுடைய பங்களிப்பை வந்துட்டு ஆற்றணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நாலாவது வந்துட்டு குவாலிட்டி ஆஃப் குட்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ், நல்ல பண்புகளை நம்ம கொண்டவங்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய நாட்டோட நீதியை நாம் வந்துட்டு நிலைநாட்டணும், அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சாவது பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்டிங் டைவர்சிட்டி. ரெஸ்பெக்டிங் அப்படின்னா நம்ம இந்த ஜாதி, மதம், மொழி, இனம் இதெல்லாம் கடந்து நாம் நேர்மையானவர்களாக அன்பானவர்களாக எல்லார்ட்டையும் நடக்கணும். இதையெல்லாம் காரணம் காட்டி உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படின்னலாம் நம்மளை நாம் அடையாளப்படுத்திக்கக்கூடாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா குளோபல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா உலகளாவிய குடியுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குளோபல் சிட்டிசன்ஷிப் இஸ் அன் ஐடியா தட் எவ்ரி ஒன் நோ மேட்டர் வேர் தே லிவ் is part of a worldwide community rather than as the citizen of particular nation or place. All people have right to civic responsibilities அப்படின்னு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா ஒரு நாட்டோட குடிமகனாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதையும் தாண்டி உலகத்தில் உள்ள எல்லா சமுதாயத்துக்கும், உலகளாவிய சமுதாயத்தில் எல்லாரும் பார்ட் ஆஃப் அ சிட்டிசனாக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த குளோபல் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறதுக்கான மீனிங்காக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம எந்த நாட்டை சேர்ந்திருக்கோமோ அந்த நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா நாடுகளோட சட்டங்கள், உணர்வுகள், கலாச்சாரம், பண்பாடு இதையெல்லாம் மதித்து உலகளாவிய குடிமக்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இட் இஸ் a fundamental in enabling young people to access and participate in shaping modern society. அதாவது இளைஞர்கள், ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாரும் நம்ம நாட்டோட சட்டங்கள், அரசியலமைப்பை எப்படி மதிக்கிறோமோ, நமக்கு ஒவ்வொரு மகன்களுக்கும் கொடுத்துருக்கிற அந்த அடிப்படை உரிமைகள், கடமைகளை மதித்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி மற்ற நாடுகளுடைய கலாச்சாரம், பண்பாடு இதையும் நாம் மதிக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு நாம் காரணமாக இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு முடிவுரை கன்க்ளூஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா அவர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஹேஸ் இன்ட்ரடியூஸ்டு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அண்ட் ப்ரொவைட்ஸ் யூனிஃபார்ம் ரைட்ஸ் ஃபார் த பீப்புள் ஆஃப் இந்தியா டு ப்ரமோட் த ஃபீலிங் of fraternity and unity among them to build an integrated Indian nation அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு நம்மளுடைய அரசு பார்த்திங்கன்னா ஒற்றை குடியுரிமை வந்துட்டு வழங்குது, ஒரே ஒரு குடியுரிமை. இதை வச்சுட்டு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்துட்டு சமமானவங்க, எல்லாருக்கும் சமமான உரிமை வந்துட்டு வழங்கியிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு நாம் தெரிஞ்சுக்கணும். யாரும் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் அப்படின்லாம் வந்துட்டு கிடையாது. எல்லார்ட்டையும் சகோதரத்துவத்தோட ஒற்றுமையோட நம்மளுடைய அரசியலமைப்பை நாம் அதாவது மேம்படுத்தணும். நம்மளுடைய இந்தியாவோட கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் நாம்
ஒரு மகளாக வந்துட்டு பார்த்துக்கணும். அதை டெவலப் பண்ணுறதுக்கு நம்மளால் ஒரு குடிமக்களாக நம்மளுடைய சமுதாயம் முன்னேறத்துக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த கன்க்ளூஷனில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லெசன் வந்துட்டு முடியுது. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.